ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்கி ஐடி அகாடமி. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியூஸ் இன் ஆரக்கிள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் போனீங்கனாலும் சரி, எல்லா ப்ராஜெக்ட்லையுமே இந்த வியூஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து டேட்டாவை ரீட் பண்ணுவோம். இதில் வந்து எப்படி நம்ம வியூஸ் கிரியேட் பண்ணுறது, வியூஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்ப்போம். ஸோ இதுதான் அஜெண்டா. ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வியூனா என்ன, அந்த வியூல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூ இருக்கு, வியூ, மெட்டீரியலைஸ்ட் வியூ, இன்லைன் வியூனா என்ன, இந்த வியூக்கு எல்லாமே என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இதுல நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற பத்தி குவிஸ் பார்க்க போறோம். இதுதான் அஜெண்டா. வாங்க நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வியூ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ வியூ அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஆரக்கிள். இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு டேபிள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ டேபிள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த டேபிள் மாதிரியே நம்ம வியூ அப்படின்னு சொல்றோம். வியூ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். சினானிம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு ஆரக்கிள்ல. இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம ஆல்ரெடி டேபிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பார்த்துட்டோம். இப்போ வியூஸ் பத்தி பார்ப்போம். இந்த வியூஸ்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வியூஸ்ல தான் வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வியூ. சிம்பிள் வியூ. வியூவில் இங்கே வந்து சிம்பிள் வியூ இருக்கு. இந்த வியூலேயே பார்த்தீங்கன்னா சிம்பிள் வியூ, காம்ப்ளெக்ஸ் வியூ இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சிம்பிள் வியூ, காம்ப்ளெக்ஸ் வியூ. இந்த சிம்பிள் வியூனா என்ன, காம்ப்ளெக்ஸ் வியூனா என்ன, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் மெட்டீரியலைஸ்ட் வியூ. ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். மெட்டீரியலைஸ்ட் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லைன் வியூ. இந்த 3 வியூ பற்றி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கிளியரா பார்க்கலாம். சரி, ஓகே. வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வியூ அப்படிங்கிறது ஒரு வெர்ச்சுவல் டேபிள். ஸோ வியூ இஸ் லைக் எ வெர்ச்சுவல் டேபிள் அப்படின்னு தான் கொடுத்துருக்கிறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா புரியும். இட் இஸ் கிரியேட்டட் பை அ query ஜாயினிங் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ். ஸோ ஒரு டேபிள்ல இருந்து இல்லை மல்டிபிள் டேபிள்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம அந்த வியூ கிரியேட் பண்ணலாம். சரி, ஓகே. வியூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல நம்ம லென்ஸ் வச்சு பார்க்குறோம். அந்த லென்ஸ் வச்சு பார்க்கறதா நம்ம வியூ அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ புக் அப்படிங்கிறது தான் பேஸ் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன டேட்டா இருக்குதோ அதை லென்ஸ் வழியா பார்க்கறது தான் வியூ அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம அந்த என்னெல்லாம் நம்ம வந்து அந்த லென்ஸ் மூலமா பார்க்குறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு அந்த பேஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் தெரியும். பேஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்னெல்லாம் வியூல பார்க்குறோமோ டேட்டா, அந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு பேஸ் டேபிள் இருந்து தான் எடுக்க போறோம். அது எப்படிங்கிறத பத்தி தான் இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள்ல கஸ்டமர் டேட்டா வந்து இருக்கிறத வச்சுப்போம். இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பேஸ் டேபிள் சொல்றோம், இல்ல அண்டர்லைங் டேபிள் சொல்றோம். இந்த டேபிள்ல எனக்கு எல்லா கஸ்டமரோட டீடைல்ஸ் இருக்கு. அவங்களோட சில பிஐஏ இன்ஃபர்மேஷன் இருக்கு. சென்சிட்டிவ் டேட்டா எல்லாமே இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டேபிள். இந்த டேபிள்ல இருந்து நம்ம வந்து வெளியில யாருக்காவது டேட்டா கொடுக்கும்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன காலம் தேவைப்படுதோ, எந்தெந்த டேட்டா தேவைப்படுதோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி காலமை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். அதே மாதிரி டேட்டாவை வேர் கிளாஸ் மூலமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா வியூஸ் கிரியேட் பண்றோம். அப்போ இதுல எல்லா டேட்டாவுமே இருக்கு. அப்போ 2 வியூ கிரியேட் பண்றேன் நான். ஒரு வியூ பாத்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் இந்தியா அண்டர்ஸ்கோர் வி அப்படின்னு ஒரு வியூ கிரியேட் பண்றேன். இன்னொரு வியூ வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் யூஎஸ் அண்டர்ஸ்கோர் வி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். இப்போ இந்த கஸ்டமருக்கு இந்த வியூக்கு நான் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குறனோ அவங்க இந்தியாவோட கஸ்டமர் டேட்டாவை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த வியூக்கு நான் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க யூஎஸ் கஸ்டமரோட டீடைல்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வியூ அப்படிங்கிறது. ஏன் வியூ கிரியேட் பண்ற ரியல் டைம் ப்ராஜெக்ட்லனா இதுதான் ரீசன். சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லா டேட்டாவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதும், பிளஸ் வந்து நிறைய டேபிளை ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க வந்து ஈஸியா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஒரு வியூ கிரியேட் பண்றோம். சரி, ஓகே. இந்த வியூ அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் டேபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பிசிக்கல் டேபிள் கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வியூ கிரியேட் பண்றோம். எப்படி கிரியேட் பண்றோம்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ நேம். இப்போ வியூ நேம் வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் இந்தியா அண்டர்ஸ்கோர் வி அப்படின்னு சொல்லி ஒரு வியூ கிரியேட் பண்றேன். இந்த வியூ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிடுவேன். ஆஸ் செலக்ட் நமக்கு எனக்கு வந்து என்னென்ன காலம் வேணுமோ அது எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ நான் என்னென்ன காலம் வேணும்னா கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் வேணும், மொபைல் நம்பர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமர் என்ன சிட்டிங்கிறது வேணும், கஸ்டமர் எந்த கண்ட்ரிங்கிறது வேணும்.
ஸோ இந்த டீடைல்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். ஃப்ரம் இந்த டேபிள், எந்த டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள். அதுக்கப்புறம் இங்கே வந்து வேர் கிளாஸ் எழுதணும். வேர் இது வந்து இந்தியாக்கான கஸ்டமர் அப்படிங்கிறதுனால வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்படி எழுதும்போது என்ன ஆகும்னா இந்தியாவுக்கான டேட்டா மட்டும் நமக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் இந்தியா _ வி அப்படிங்கிற வியூ கிரியேட் பண்றோம். சரி, ஓகே. இதுல வந்து இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். இதே மாதிரி இன்னொரு வியூ கிரியேட் பண்ணோம். அந்த வியூல நான் எப்படி கிரியேட் பண்றேன் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு வியூ கிரியேட் பண்றேன். அந்த வியூல இங்க யூஎஸ்ஏன்னு போட்டுடுறேன். பாத்தீங்கன்னா யூஎஸ் அப்படின்னு போட்டு அதுக்கான வியூ நம்ம கிரியேட் பண்றோம். அந்த வியூல இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பதிலா யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருந்தோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு வியூ கிரியேட் பண்றோம். இப்படிதான் நம்ம வந்து ஒரு வியூ கிரியேட் பண்றோம். இந்த வியூல நம்ம எப்படி என்னென்னலாம் கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். வியூ கேன் பி பேஸ்ட் ஆன் 1 or more டேபிள்ஸ் ஆர் அதர் வியூஸ். நம்ம வந்து வியூ வந்து ஒரு டேபிள் இருந்து கிரியேட் பண்ணலாம். அது வந்து சிம்பிள் வியூன்னு சொல்லுவோம். இல்லைன்னா 1 or more டேபிள்ஸ் 2-3 டேபிளை ஜாயின் பண்ணி அந்த டேபிள் இருந்து வியூ கிரியேட் பண்ணலாம். இல்ல இன்னொரு வியூல இருந்து கூட நம்ம ஆன் டாப் ஆஃப் வியூல கூட நம்ம வந்து இன்னொரு வியூ கிரியேட் பண்ணலாம். இது ஏன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து எவ்ரி டைம் ஒரு கொரியை ரன் பண்ணி டேட்டா எடுக்கிறாரு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நான் டெய்லி ரன் பண்ற கொரியை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு. நீங்க வந்து அதை ஒரு வியூவா கிரியேட் பண்ணி டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ல நீங்க எல்லா காலமே அக்ரிகேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் டைரக்டா அந்த வியூல போய் டேட்டா எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு தான் நம்ம வந்து மெயினா ஒரு வியூ கிரியேட் பண்றோம். அவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி நம்ம வியூ கிரியேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு மற்ற டேட்டாலாம் தெரியாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுத்துட்றோம். அதுதான் நம்ம வந்து வியூ அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா ஸ்பேஸ் எடுக்காது. இது வந்து ஸ்பேஸ் எடுக்காது. அந்த வியூ டெஃபினிஷன் மட்டும்தான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். இந்த வியூ டெஃபினிஷன் மட்டும்தான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல இந்த இடத்துல இது மட்டும்தான் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல இது மட்டும் தான் செலக்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்னா ரியல் டைம்ல இந்த டேபிளுக்கு ஆக்சஸ் நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம். கஸ்டமர் டேபிளுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமருக்கு பதிலா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் _ இந்தியா _ வி அப்படின்னு நான் செலக்ட் பண்ண போறேன். இப்போ நான் இப்படி செலக்ட் பண்ணும்போது ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும். இது ஒரு வியூவா இல்லை டேபிளான்னு பார்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் இந்த மாதிரி ஒரு டேபிளே கிடையாது. அதனால இது உடனே போயிட்டு வியூ டெஃபினிஷன்ல பார்க்கும். இங்கே வியூ டெஃபினிஷன் நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த வியூ டெஃபினிஷன்ல இருந்து ஓகே இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது ரன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை ஷோ பண்ணும். ஸோ இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வியூன்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து இந்த வியூலையும் இது தெரியல அப்படின்னா இந்த வியூலையும் இந்த டெஃபினிஷன் இல்லை அப்படின்னா டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். ஏன் டேபிள் மட்டும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வராதுன்னா ஃபர்ஸ்ட் டேபிளில் போய் பார்க்கும். அப்படி இல்லைன்னா வியூவில் போய் பார்க்கும். வியூலையும் பார்த்துட்டு தான் அது வந்து நம்மளுக்கு எரர் சொல்லும். இந்த மாதிரி டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு. அதனால வியூ வந்து ஸ்பேஸ் எடுக்காது. ரன் டைம்ல நம்ம எந்த வியூ கால் பண்றோமோ அந்த வியூக்கான டெஃபினிஷனை பார்த்துட்டு பேஸ் டேபிள்ல போய் டேட்டா எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு டேட்டாவை காட்டிடும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வியூன்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். வியூ டேக்ஸ் நோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுக்காது. டெஃபினிஷனை தவிர மீதி எந்த ஸ்டோரேஜும் எடுக்காது. அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது டேட்டா டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வியூ கண்டைன்ஸ் நோ டேட்டா. ஸோ நோ டேட்டா அதுல வந்து இருக்காது. எல்லா டேட்டாவுமே இந்த பேஸ் டேபிள் இருந்தா வரும். அதுவும் ரன் டைம்ல தான் நம்மளுக்கு வரும். எப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த வியூ போடுறோமோ அப்போதான் வரும். எதனால வியூ கிரியேட் பண்றோம் அப்படின்னா அடிஷனல் லெவல் ஆஃப் டேபிள் செக்யூரிட்டி பை ரெஸ்ட்ரிக்டிங் தி ஆக்சஸ் ஆஃப் த பேஸ் டேபிள். ஸோ நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ரோவையும் காலமையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான் நம்ம வந்து சொல்றோம் ரெஸ்ட்ரிக்டிங். அதே மாதிரி நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிக் எழுதுறோம். ஒரு கொரியில வந்து காம்ப்ளெக்ஸ் லாஜிக் எழுதுறோம் அப்படின்னா அந்த செலக்ட் கொரியை அப்படியே வியூவா கிரியேட் பண்ணிடலாம். ஒரு செலக்ட் கொரியை வியூவா கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா என்ன பேஸ்ல அந்த கொரி ரன் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் ஒரு வியூ கிரியேட் பண்றோம். ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு சப்செட் ஆஃப் காலம்ஸ் ஃப்ரம் 1 or more டேபிள்ஸ். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து வியூ போறோம். இதுல நம்ம வந்து கொடுத்துருக்கிற இந்த வியூ கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூன்னு போடலாம். ஏன்னா ஒரு கிரியேட் வியூ நேம் கொடுக்கலாம். ஆர் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்னு கொடுக்கலாம். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு என்ன மீனிங்னா இந்த வியூ நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம இதை கிரியேட் பண்றது வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். கிரியேட்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த வியூ நேம்ல ஆல்ரெடி ஒரு வியூ கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து வியூ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்னு கொடுக்குறோம். இப்போ பாருங்க நான் ஒரு வியூ கிரியேட் பண்றேன். கிரியேட்
வியூ நேம். ஸோ நான் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் மேலே ஒரு வியூ கிரியேட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயிஸ் _ v அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஆஸ் செலக்ட் ஏதாவது ஒரு காலம், எந்த காலம் வேணுமோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி ஐடி கமா ஃபர்ஸ்ட் _ நேம் கமா ஃபோன் நம்பர். இந்த மாதிரி நான் வந்து ஒரு எந்தெந்த காலம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர், சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் _ ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் சேலரி, ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். சேலரி கிரேட்டர் தேன் 12,000 அப்படின்னு போடுறேன். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ண சொல்றோம். கிரியேட் வியூ நேம் அஸ் அப்படின்னு போட்டு இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரன் ஆகுதோ, என்ன மாதிரி ரிசல்ட் வருதோ அந்த மாதிரி ஒரு வியூ கிரியேட் பண்ணோம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. இந்த ரிசல்ட்டில் நம்மளுக்கு ஒரு வியூ கிரியேட் ஆகும். இப்போ பாருங்க, இந்த வியூ கிரியேட் பண்றேன். இப்போ வியூ கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நேம் ஆல்ரெடி இஸ் யூஸ்டு பை an எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்னு வருது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம போட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வியூ நேம் இருந்தா கூட இப்போ நான் கொடுத்த டெஃபினிஷன் படி அது வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ பாருங்க, இப்போ கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து வியூ ஹேஸ் பின் கிரியேட்டட். ஸோ அதுதான் வியூ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ். சரி, ஓகே. இப்போ பாருங்க, நான் வந்து இந்த வியூல இருந்து டைரெக்டாக எடுக்கிறேன். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இப்போ நான் போய் இப்படி எடுக்கும்போது ஆர்க்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வியூவா இல்லை டேபிளான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இது போய் ஆப்ஜெக்ட்ல போய் பார்க்கும். வியூல ஃபர்ஸ்ட் டேபிளில் பார்க்கும், டேபிளில் இல்லை அப்படிங்கிறப்ப உடனே வியூஸ் ஆப்ஜெக்ட்ல போய் பார்க்கும். வியூஸ்ல இருக்கு, அதனோட டெஃபினிஷனை போய் பார்க்கும். இந்த டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். பாருங்க, நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இதுதான் ரன் டைம்ல வியூ கிரியேட் பண்றது. இது வந்து சிம்பிள் வியூன்னு சொல்றோம். காம்ப்ளெக்ஸ் வியூனா நம்ம ஜாயின்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் வியூ. இப்போ இந்த வியூல பாத்தீங்கன்னா, நான் வந்து வியூல இன்சர்ட் பண்ண முடியுமா, டேட்டாவை அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த வியூல போயிட்டு ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணணும். அப்டேட் அப்படின்னு என்னெல்லாம் நம்ம இந்த வியூல போய் அப்டேட் பண்றோமோ அந்த டேட்டா எல்லாமே பேஸ் டேபிள்ல தான் போய் அப்டேட் ஆகும். நம்ம இங்க என்ன அப்டேட் பண்றோமோ, இதுல இப்போ ஒரு 6 காலம் இருந்தா இந்த 6 காலம் மட்டும்தான் அப்டேட்டுக்கு இன்சர்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். இனி டிஎம்எல் ஆப்ரேஷனுக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம இங்க என்னென்னலாம் பண்றோமோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பேஸ் டேபிள்ல தான் நடக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்க அப்டேட் பண்றேன் அப்படின்னா இந்த பேஸ் டேபிள்ல தான் போய் அப்டேட் நடக்கும். இப்போ நான் இங்க இன்சர்ட் பண்றேன். இப்போ இங்க இன்சர்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இங்க இன்சர்ட் பண்றேன். ஒன்லி 6 காலம்ஸ் தான் நான் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியும் வியூல. இந்த 6 காலம் தவிர மற்ற காலம் இங்க இருந்ததுன்னா அங்க நல் வேல்யூ பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 6 வேல்யூ தவிர மீதி என்ன இருந்தாலும் நல் வேல்யூ பாஸ் ஆகும். இப்போ எல்லாமே இந்த இடத்துல நல் வேல்யூ பாஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நல் வேல்யூ வருது, இந்த இடத்துல ஒரு நல் வேல்யூ வருதுன்னா, ப்ரொவைடட் இது வந்து நாட் நல் காலமா இருக்கக்கூடாது. இங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா பேஸ் டேபிள்ல தான் போய் இன்சர்ட் ஆகும். இந்த 6 காலம் தவிர மற்ற காலம் வந்து நாட் நல் காலமா இல்லை அப்படின்னா இன்சர்ட் ஆயிடும். நாட் நல் காலமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ நல் வேல்யூ போகும் இந்த இடத்துல, மற்ற காலம்க்கு அப்போ அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். இப்போ பாருங்க, நம்ம இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். அப்டேட் வியூ செட். நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஜானோட சேலரியை வந்து ஒரு 40,000 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண போறேன். அப்போ செட் சேலரி ஈக்குவல் டு 40,000 அப்படின்னு போட்டுட்டு வேர் கிளாஸ் போடணும். வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 145. எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 145 அப்படின்னு போடுறேன். வியூல எழுதுறேன். ஆனா இந்த பேஸ் டேபிள்ல பாருங்க, பேஸ் டேபிள்ல வியூ அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 145 அப்படின்னு காட்டுறேன். அந்த பேஸ் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வியூ அப்டேட் பண்ணல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன். இதுல சேலரி வந்து 14,000 இருக்கு. இப்போ நான் வியூ அப்டேட் பண்றேன். இப்போ பாருங்க, அது என்ன வந்துன்னா 1 ரோ அப்டேட்டட்னு வருது. இதில் நான் அப்டேட் பண்ணேன், வியூவில் தான் அப்டேட் பண்ணேன். இப்போ நான் அந்த வியூவை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வியூ வந்து கிரேட்டர் தேன் 12,000 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இந்த வியூவில் அந்த ரெக்கார்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா 145க்கு 40,000 வந்துருச்சு. ஆனால் இது எங்கே பேஸில் நம்மளுக்கு வந்திருக்குன்னா, இந்த பேஸ் டேபிளில் தான், எம்ப்ளாயிஸ் டேபிளில் தான் நம்மளுக்கு போய் அப்டேட் ஆகிருக்கும். எம்ப்ளாயிஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 40,000 வந்துருக்கும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக என்ன பண்ணணும், கமிட் பண்ணணும். கமிட் பண்ணல அப்படின்னா அதில் வந்து பர்மனெண்ட்டாக சேவ் ஆகாது. இப்போ தான் நம்ம கமிட் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் அந்த டேபிளில் நம்ம மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் அப்டேட் தான் எழுதணும். ஸோ அப்டேட் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த வியூவை வந்து இப்போ நான் வந்து இதே கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூவை அப்டேட் பண்ண முடியாத மாதிரி எழுதலாம். எப்படின்னா வித் ரீட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி போடலாம். வித் ரீட் ஒன்லி அப்படின்னு போடலாம்.
வித் ரீட் ஒன்லின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா பாருங்க, நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அந்த வியூ டெஃபினிஷனை மாத்திட்டேன். இப்போ ரீட் ஒன்லின்னு போட்டதுக்கு அப்புறம் நான் போயிட்டு அந்த 145 சேலரியை 60,000 மாற்ற ட்ரை பண்றேன். முன்னாடி 40,000 இருந்தது, இப்போ 60,000 மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ அலோவ் பண்ணாது. cannot perform a DML operation on read only view அப்படின்னு சொல்றோம். இப்போ read only view இருந்ததுன்னா நம்ம அப்டேட் பண்ண முடியாது. இதுதான் சின்டாக்ஸ், பார்த்துக்கோங்க. வித் read only view அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ நம்ம வியூ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்சர்ட் பண்ண முடியுமா? இப்போ அப்டேட் பண்ணிட்டோம், இன்சர்ட் பண்ணலாமா, டெலீட் பண்ணலாமா அப்படின்னா டெலீட் பண்ணலாம். இப்போ நீங்க டெலீட் ஃப்ரம் அப்படின்னு போடுறீங்க இந்த டேபிள் நேம். இப்போ இந்த வியூல போய், இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரீட் ஒன்லி வியூ. இப்போ ரீட் ஒன்லி வியூல போய் டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலீட் பண்ண முடியாது. டெலீட் ஃப்ரம் வியூ வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு இந்த ஐடி போடுறேன். இப்போ நான் டெலீட் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா டெலீட் பண்ண முடியாது. இதே ரீட் ஒன்லி வியூவா இல்லாம இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன், ரீட் ஒன்லி வியூவா இல்லாம டெஃபினிஷனை மாத்துறேன். பாருங்க, இப்போ நார்மல் வியூ. இந்த வியூல போயிட்டு இப்போ டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ ஏன் இதில் டெலீட் ஆகலைன்னா, அந்த பேஸ் டேபிள்ல போய் டெலீட் பண்ண ட்ரை பண்ணுது. அங்க வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல நம்மளுக்கு ஒரு ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் அங்க டெலீட் பண்ணிட்டு தான் இங்க டெலீட் பண்ண முடியும். அதனால இதை அலோவ் பண்ணல, அந்த ஃபாரின் கீ பிரைமரி கீ ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால. இது வந்து நார்மல் ஆப்ரேஷன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற 3rd செஷன்ல நான் போட்டிருக்கேன். இதனோட கான்செப்ட் பத்தி பார்க்கணும்னா அந்த டேபிள்ல பாருங்க. பட் இந்த கன்ஸ்ட்ரெயின் இல்லாம இருந்திருந்தா இது டெலீட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். நான் பாருங்க, இப்போ இன்சர்ட் இன்டு வியூ, இந்த வியூ டெஃபினிஷனை பார்த்துக்கலாம், என்னென்ன மாதிரி காலம் இருக்குன்னு. இன்சர்ட் இன்டு இந்த வியூ. இப்போ வந்து இது வந்து எடிட்டபிள் வியூ தான். இன்சர்ட் இன்டு வியூ வேல்யூஸ் அப்படின்னு போட்டு டைரக்டா நான் வந்து வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்றேன். வேல்யூஸ் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயியோட நேம், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் வந்து ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர். இந்த இது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டு இதில் ஏதாவது ஒரு வேல்யூ நான் மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டேன் ஃபோன் நம்பர். அதுக்கப்புறம் அவங்களோட சேலரி ஒரு 30,000 அப்படின்னு போடுறேன். இதுக்கு கோட்ஸ் தேவையில்லை, இது வந்து ஒரு நம்பர் தான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் நம்பர் 14 போட்டு. இப்போ நான் இந்த இன்சர்ட் பண்ணும்போது இந்த 5 காலம் மட்டும்தான் வேல்யூ போகும் பேஸ் டேபிளுக்கு. அப்போ மற்ற காலம்க்குலாம் என்ன வேல்யூ போகும்? பேஸ் டேபிளுக்கு நல் வேல்யூ போகும். அங்கே ஏதாவது காலம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் காலம் வந்து நாட் நல்லா இருந்ததுன்னா cannot insert. ஸோ அப்போ வந்து இங்கே பாருங்க, லாஸ்ட் நேம் காலம் வந்து பேஸ் டேபிளில் நாட் நல் காலமாக டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கிருந்து இன்சர்ட் ட்ரை பண்ணுறோம், இந்த வேல்யூலாம் இங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். ஃபர்ஸ்ட் நேம் அதாவது எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் வந்துருச்சு, லாஸ்ட் நேம் நம்ம இங்கே இல்லாதனால நல் வேல்யூ வரும். மற்ற ஃபோன் நம்பர் இமெயிலாம் வருது இங்கே. ஓகே, இந்த ஒரு 5-6 காலம் வருது அப்படின்னா மற்ற காலமுக்குலாம் நல் வேல்யூ தான் வரும். அப்போ இது வந்து நாட் நல்லா டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே அலோவ் பண்ணல. இப்போ அப்படி இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா இதை அலோவ் பண்ணும். ஸோ இதுதான் டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வியூ. இப்போ எதுக்காக நம்ம வந்து வியூ கிரியேட் பண்ணுறோம்? ஒன்று வந்து செக்யூரிட்டி பர்பஸ். யூசிங் எ வியூ யூ கேன் மாஸ்க் காலம்ஸ். ஸோ காலம் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா கார்டு நம்பர் வந்து 16 டிஜிட் கார்டு நம்பர், உங்களோட சிவிவி நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, இது எல்லாத்தையுமே யாருக்குமே காட்டக்கூடாது, பேங்க்ல இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படின்னா அது எல்லா டீட்டெயிலும் ஒரு பேஸ் டேபிள்ல இருக்கும். நம்ம ஒரு கார்டு நம்பர்லாம் பார்க்கணும்னா மாஸ்க் பண்ணி ஒரு வியூல காட்டிடுவோம். அந்த வியூல உங்களோட 4 டிஜிட் கார்டு நம்பர் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் 16 டிஜிட்ல அடுத்த ஒரு 4 டிஜிட் மட்டும்தான் தெரியும். உங்களோட சிவிவி நம்பர், எக்ஸ்பைரி டேட், இது எல்லாமே யாருக்குமே தெரியாது. உங்க நேம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்றது தான் வியூஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி ரெடியூசிங் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கொரி. இப்போ நான் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு கொரி எழுதுறேன், அதை ஒவ்வொரு டைமும் நான் எழுத தேவையில்லை. நான் ஒரு தடவை எழுதி ஒரு வியூ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அந்த வியூல இருந்து ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த வியூ போட்டா போதும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வியூ போறோம். பாத்தீங்கன்னா வியூ கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வெஸ்ட்லாம் வேணும் அப்படின்னா, ஒரு ஸ்கீமால வியூ கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் வியூ ப்ரிவிலேஜஸ் வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கீமால இருந்து இன்னொரு ஸ்கீமாவோட ஆப்ஜெக்ட் எடுத்து வியூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து ஹெச்ஆர் ஸ்கீமால இருக்கிறேன், இந்த ஸ்கீமால் இருந்துட்டு இந்த ஸ்கீமால் இருக்கிற டேபிள் எடுத்து நான் வந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் எனி வியூ சிஸ்டம் ப்ரிவிலேஜ் வேணும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சின்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ரீட் ஒன்லி வியூவா இருந்தா கடைசியில வித் ரீட் ஒன்லின்னு போடுறோம். இல்லைன்னா நார்மலா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ, வியூவோட நேமு, செலக்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தா இது வியூ வந்துடும். சரி, அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் வியூ நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணி காட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபு இந்த வியூவோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா டிஎஸ்சி அப்படின்னு போடுறோம். டிஎஸ்சி இந்த வியூவோட நேம் போட்டிங்கன்னா அது வந்து டிஸ்கிரைப் பண்ணி காட்டிடும். ஸோ எந்த மாதிரி நம்ம நார்மலாக ஒரு டேபிளை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் அந்த வியூவோட டிஸ்கிரைப்பும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பேஸ் டேபிள் இருந்தால் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 டைப் ஆஃப் வியூ இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் வியூ. சிம்பிள் வியூ அப்படிங்கிறது பேஸ் டேபிள் வந்து ஒரே ஒரு பேஸ் டேபிள் தான். காம்ப்ளெக்ஸ் வியூ அப்படிங்கிறது ஸோ ஜாயின் மூலமாக நம்ம வந்து குரூப் பை கிளாஸ்லாம் எழுதி ஆர்டர் பை கிளாஸ்லாம் எழுதி மோர் தேன் 1 டேபிள் அப்படின்னாலே அது வந்து காம்ப்ளெக்ஸ் வியூ. சரி, ஓகே. நம்ம காம்ப்ளெக்ஸ் வியூலாம் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த எஸ்கியூஎல் கொரி எழுதிக்கணும். எஸ்கியூஎல் கொரி எழுதிக்கிட்டு அதை அப்படியே வியூவா கிரியேட் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்க, நான் ஒரு எஸ்கியூஎல் கொரி எடுக்கிறேன். இந்த எஸ்கியூஎல் கொரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல் கொரி வந்து டாப் 5 earners வித் டிபார்ட்மெண்ட் நேம். இப்போ எனக்கு இந்த எஸ்கியூஎல் கொரி ரன் பண்றேன். இந்த கொரி என்ன ரிசல்ட் தரும்னா எப்பவுமே டாப் 5 earners ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் டேபிள் வித் அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேமோட வந்துடும். இப்போ டேட்டா வந்து மாற மாற எனக்கு இங்கேயும் இந்த வியூலையும் மாறிடும். சரி, ஓகே. இப்போ வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு ஒரு வியூ வேணும், அந்த வியூவில் எப்பவுமே ஒரு டாப் 5 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏர்னர்ஸான டீட்டெயில்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கொரி நான் எழுதிட்டு இதை வந்து ஒரு வியூவாக கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ நேம். வியூ நேம் வந்து நான் என்ன போடுறேன், டாப் 5 earners அப்படின்னு போட்டுடுறேன். ஓகே, அஸ் அப்படின்னு போட்டுட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இது வித் ரீட் ஒன்லி அப்படின்னு கடைசியில் போட்டோன்னா அவங்களால அந்த கொரியை அந்த டெஃபினிஷனை மாற்ற முடியாது பின்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வியூவில் போயிட்டு எதையுமே நம்ம வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு இந்த வியூவை நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஆல்வேஸ் செலக்ட் டாப் 5 earners வரும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் போடுறேன். இப்படி தான் எனக்கு வந்து வியூ வரும். இந்த வியூக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் வியூ. ஏன் இதை காம்ப்ளெக்ஸ் வியூன்னு சொல்கிறேன்னா இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல சப்கொரி எழுதி இதை வந்து ஒரு ஏ அப்படிங்கிற டேபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அதை இன்னர் ஜாயின் வச்சு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளோட ஜாயின் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இந்த கொரியெல்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நம்ம அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் அப்படின்னு ஒரு செஷன் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இதெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு. பட் இதில் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வியூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எப்போவுமே இப்போ இந்த வியூ வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. எப்போவுமே செலக்ட் ஸ்டார் ப்ரோ இதை போட்டாங்கன்னா டாப் 5 earners வந்துடுவாங்க. எப்போவுமே டேட்டா மாற மாற இந்த டேட்டாலாம் மாறிட்டே இருக்கும் பேஸ் டேபிளில் மாற மாற. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா காம்ப்ளெக்ஸ் வியூன்னு சொல்கிறோம். வியூ உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம வந்து குவிசஸ்லாம் இருக்குது. அது வந்து கடைசியாக எண்ட் ஆஃப் த செஷன் பார்க்கலாம், என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூ போகலாம். ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நார்மல் வியூக்கும் மெட்டீரியலைஸ்ட் வியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா நார்மல் வியூவில் ஒரு வெர்ச்சுவல் டேபிள் மட்டும்தான் கிரியேட் ஆகும். வியூ டெஃபினிஷன் மட்டும்தான் இருக்கும். பேஸ் டேபிளில் அதே டேட்டா தான் இருக்கும். ஓகே, பேஸ் டேபிளில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து டேட்டா வரும். ஆனால் மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படிங்கிறது we are going to create a snapshot. ஒரு பேஸ் டேபிள் மாதிரியே இன்னொரு வியூ டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு எக்ஸ்பிளனேஷன். மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படிங்கிறது ஒரு டிபி இருக்கிறதா வச்சுக்குவோம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரிப்போர்ட் வந்து இந்த டிபியில் ரன் பண்ணுறேன். இந்த டிபியில் இருந்து நான் ரன் பண்ணணும். இந்த டிபியில் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு டேபிள்ஸ்லாம் இருக்குது, இல்லை வியூஸ்லாம் இருக்குது. ஒரு சில டேபிள்ஸ்லாம் வந்து இன்னொரு டேட்டா பேஸில் இருக்கிறதா வச்சுக்குவோம், இல்லை இன்னொரு ஸ்கீமால் இருக்கிறதா வச்சுக்குவோம், இல்லை சேம் டேட்டா பேஸில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா சில டேபிள்ஸ்லாம் இங்கே இருக்கிறனால இங்கே இருக்கிற டேபிள்ஸும் ஜாயின் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல ரிப்போர்ட் எடுக்கிறேன் வியூஸை. அப்போ இந்த இடத்துல வியூஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், இந்த டேட்டா பேஸ் வந்து இங்கே இருக்கிற டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி அந்த வியூ டெஃபினிஷன் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேட்டா இங்கே கொடுத்து நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ நெட்வொர்க் லேட்டன்சி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிள்ல இருந்து வியூவை அப்படியே இங்கே கிரியேட் பண்ணிடுறோம். ஒரு ஃபிசிக்கலாக ஒரு வியூ கிரியேட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல இந்த டேட்டா பேஸில் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இட்ஸ் ஃபார் நார்த் அமெரிக்கா. ஸோ அந்த கஸ்டமர் டேட்டாலாம் நம்மளுக்கு இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே டேட்டாவை நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும், இன்னொரு சர்வருக்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூகே ரீஜனில் நம்ம வந்து இன்னொரு ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும். அதுவும் வந்து இந்த நார்த் அமெரிக்கா இந்த டேட்டா பேஸில் இருந்தால் நம்ம டேட்டா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற டேபிள்ஸை அப்படியே இங்கே கிரியேட் பண்ணிடலாம். இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு வியூவாக கிரியேட் பண்ணிவிட்டு இங்கிருந்து நம்ம எடுத்துக்க முடியும்.
ஏன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் லேட்டன்சி இருக்காது, ஈஸியா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து வந்துடும். இதுக்கு பேர் தான் மெட்டீரியலைஸ்ட் வியூ. இந்த டேபிளை நம்ம வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இங்க கொண்டுட்டு வந்து இதை மெட்டீரியலைஸ்ட் வியூவா கிரியேட் பண்றோம். இட்ஸ் அ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்றோம். இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூவை நம்ம என்ன சொல்றோம்னா இது வந்து ஒரு பிசிக்கல் டேபிள். அப்போ ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடும், ஒரு டேபிள் மாதிரியே டேட்டா கிரியேட் ஆயிடும். அப்ப இதனோட இந்த டேட்டாவோட ரோ ஐடி எல்லாம் வேற மாதிரி இருக்கும், இந்த டேபிளோட ரோ ஐடி எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இதே வந்து நார்மல் வியூன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுக்கு பதிலாக வியூ கிரியேட் பண்ணி டிபி லிங்க் கிரியேட் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்றீங்கன்னா இந்த வியூவோட ரோ ஐடியும் இந்த நார்மல் டேபிளோட ரோ ஐடியும் உங்களுக்கு பேஸ் டேபிளோட ரோ ஐடியும் சேமா தான் இருக்கும். ஓகே, பட் மெட்டீரியலைஸ்ட் வியூல டிஃப்ரெண்ட் காப்பி எடுக்கிறதுனால ரோ ஐடி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னைக்கு காலையில மெட்டீரியலைஸ்ட் வியூ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ் டேபிள்ல டேட்டா வந்து சேஞ்ச் ஆகுது, அப்டேட் ஆகுது, அது இன்சர்ட் ஆகுது. அது வந்து இங்க வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா வராது. அதுக்கு நம்ம வந்து ஸ்கெட்யூல் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரெஃப்ரெஷிங்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். டெய்லி நம்ம வந்து 1 hour ஒன்ஸ், 1 day ஒன்ஸ், இந்த மாதிரி நம்ம ஸ்கெட்யூல் ரெஃப்ரெஷ் வச்சிருப்போம். அந்த ஜாப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இந்த டேபிள் வந்து எப்பப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம இன்சர்ட் அப்டேட்லாம் பண்றோமோ, இப்போ 1 hour ஒன்ஸ் ரொம்ப டேட்டாலாம் நிறைய இன்சர்ட் அப்டேட் ஆகும்னா அது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஃப்ரீக்வன்சி 1 hour செட் பண்ணிடலாம், வந்துடும். இல்ல 1 day ஒன்ஸ் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆனா போதும்னா ஃப்ரீக்வன்சி 1 day ஒன்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த வியூ வந்து 1 day ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ அதுல இருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். கண்டிப்பா ரெஃப்ரெஷ் இருக்கணும். இதுதான் வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ லாக்னு சொல்லுவோம். இது என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் இதெல்லாம் என்னங்கிறது பார்க்கலாம். இதுதான் ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ. ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ ஆர் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் பி யூஸ் டு சம்மரைஸ், ப்ரீ-கம்ப்யூட், ரெப்ளிகேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த டேட்டா. ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் தான் தட் கண்டைன்ஸ் த ரிசல்ட் ஆஃப் அ கொரி. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு நார்மல் வியூல வியூ டெஃபினிஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனா மெட்டீரியலைஸ் வியூல ஸ்னாப்ஷாட் இருக்கும். ஒரு பேஸ் டேபிள் மாதிரியே இன்னொரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் எப்போ நம்ம வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு வேணுமோ அது மாதிரி எழுதிக்கலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்க எப்படி ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுன்னா அதே மாதிரி தான் கிரியேட் மெட்டீரியலைஸ்ட் வியூ, வியூவோட நேமு நம்ம நார்மலா _mvன்னு போடுவோம். அதுக்கப்புறம் பில்ட் இமீடியட் ஆர் டிஃபர்ட் அப்படின்னு போடுவோம். இது என்னங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ், ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ், கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ், ஃபோர்ஸ் ரெஃப்ரெஷ் 3 ரெஃப்ரெஷ் டைப் இருக்கு. அதுக்கப்புறம் ஆன் கமிட், ஆன் டிமாண்ட் அப்படின்னு இருக்கு. எனேபிள் ஆர் டிசேபிள் த கொரி ரீரைட். இது என்னங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். இதுல இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு வர்றப்ப இன்டர்வியூல கேட்பாங்க. இது என்னன்னு பார்ப்போம். இந்த பில்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட், டிஃபர்ட் இருக்கு. ஸோ நம்ம ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணும்போது இப்போ பாருங்க மெட்டீரியலைஸ்ட் வியூ இஸ் பாப்புலேட்டட் இமீடியட்லி. ஸோ இமீடியட்னு கொடுத்தீங்கன்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து இமீடியட்லி கிரியேட் ஆகும். இதுதான் வந்து ஒரு டிஃபால்ட் ஆப்ஷன். இப்போ என்னன்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் ஆயிடும். இப்போ இங்க இருக்கு, இங்க ஒரு டிபி இருக்கு. இந்த டிபில நான் வந்து ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணணும். நீங்க இமீடியட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இமீடியட்டா இந்த இடத்துல மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் ஆயிடும். இங்க இருந்து டேட்டா எடுத்துக்கலாம். ஓகே, இங்க டேட்டா கிரியேட் ஆயிடும். நீங்க இதே வந்து டிஃபர்ட்னு கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து டிஃபர்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா எப்ப நான் வந்து இந்த ரெஃப்ரெஷ் பண்றனோ, இந்த வியூவை எப்ப நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றனோ அப்பதான் இந்த வியூ வந்து வியூ கிரியேட் ஆயிடும். ஆனா இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து பாப்புலேட் டேட்டா வந்து அப்பதான் வந்து பாப்புலேட் ஆகும். இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் டைம்ல தான் பாப்புலேட் ஆகும். அதுதான் இமீடியட்டுக்கும் டிஃபர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க எதுவுமே கொடுக்காம விட்டீங்கன்னா இமீடியட் அப்படின்னு அதுவே எடுத்துக்கும். சரி, ஓகே. ரெஃப்ரெஷ் டைப் அப்படிங்கிறது நம்ம இங்கிருந்து இங்க பண்ணும்போது எப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், என்ன மாதிரி ரெஃப்ரெஷ் டைப் இருக்குன்னா 3 டிஃப்ரெண்ட் ரெஃப்ரெஷ் டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ். ஸோ ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது ஸோ இஸ் அட்டெம்ப்டட் ஒன்லி தேர் இஸ் அ சேஞ்ச் இன் த பேஸ் டேபிள். ஸோ இந்த ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் த பேஸ் டேபிள் இட் வில் பி அட்டெம்ப்டட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் வந்து அட்டெம்ப்ட் ஆகும். இஃப் மெட்டீரியலைஸ்ட் வியூ லாக்ஸ் ஆர் நாட் பிரசன்ட் அகெயின்ஸ்ட் த சோர்ஸ் டேபிள் இன் அட்வான்ஸ். நீங்க வந்து இந்த லாக்ஸை வந்து கிரியேட் பண்ணாம வச்சிருந்தீங்க இன் அட்வான்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக் கிரியேட் பண்ணிட்டு தான் மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ இல்லாம, இந்த லாக் இல்லாம இந்த வியூ கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ the MV creation fails. Okay, so to maintain the history of the change in the base table it is known as materialized view log. ஓகே, என்னென்னலாம் சேஞ்ச், அதாவது லாக் அப்படிங்கிறது என்னென்ன, என்னென்னலாம் நம்ம வந்து அந்த பேஸ் டேபிள்ல சேஞ்சஸ் நடக்குதோ அதை வந்து சேஞ்சஸ் வந்து இந்த லாக்ல வந்து சேவ் பண்ணி வைப்போம். அதுதான் வந்து இந்த லாக், மெட்டீரியலைஸ்ட் வியூ லாக். ஸோ இந்த லாக் இருந்தாதான் இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். ஏன்னா இந்த லாக் போய் பார்க்கும்
இந்த பேஸ் டேபிள்ல என்னென்ன டேட்டாலாம் ரெஃப்ரெஷ் ஆச்சு, சில டேட்டா இப்போ ஒரு 100 டேட்டா இருந்தது முன்னாடி, இப்போ ஒரு 5 டேட்டா வந்திருக்குன்னா ஒரு 5 டேட்டா புதுசா வந்திருக்குது. ஏற்கனவே இருந்த 100 டேட்டால ஒரு 5 டேட்டா வந்து ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த லாக் வந்து மொத்தம் 10 ரெக்கார்ட்ல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி இங்க போட்டு வச்சிரும். இந்த ரெஃப்ரெஷ் வந்து அதை எடுத்து வந்துரும். ஸோ இந்த எம்வி லாக் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் முன்னாடியே. அப்பதான் இந்த ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் அப்படின்னு என்னன்னா the table segment supporting the materialized view is truncated and repopulated completely using the associated query. ஸோ அந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ என்ன query எழுதியிருக்கிறோமோ அதுபடி ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியலைஸ்ட் வியூ எரேஸ் ஆயிட்டு கம்ப்ளீட்டா ஒரு ரெஃப்ரெஷ் எடுக்கும். ஸோ அதான் வந்து கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ். இப்போ ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னா இனிஷியலா வந்து ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் தான் வந்து அட்டெம்ப்ட் ஆகும். அப்படி இந்த ஃபாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா இஃப் ஒன் இஸ் நாட் பாசிபிள் a complete refresh is performed. ஒரு கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த ஃபோர்ஸ்னு கொடுக்குறோம். ஸோ ஃபோர்ஸ்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் வந்து பண்ண முடியுமான்னு பார்க்கும். இது பண்ண முடியலன்னா கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ்க்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் வந்து ஃபோர்ஸ். ஸோ நம்ம வந்து சில டைம்ல ஃபோர்ஸ்னு கொடுத்துருவோம், அதனால ஃபோர்ஸ் ஆகும். இப்போ ரெஃப்ரெஷ் மெத்தட்ல வந்து என்ன இருக்குன்னா ஆன் கமிட் இருக்கு, ஆன் டிமாண்ட் இருக்கு. அதாவது ஆன் கமிட்னா என்னன்னா இப்போ இது வந்து பேஸ் டேபிள், இது வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்பெல்லாம் இங்க வந்து நம்ம கமிட் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த வியூ வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து என்ன சொல்றோம் ஆன் கமிட். ஸோ நார்மலா இது வந்து பண்ண மாட்டோம். இது வந்து ரொம்ப ஏன்னா இப்போ எப்பெல்லாம் இது வந்து பண்றோமோ அப்பெல்லாம் எவ்ரி டைம் இது கமிட் ஆகும் போதெல்லாம் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். ஆன் டிமாண்ட் அப்படின்னு தான் போவோம். இது வந்து என்னன்னா ஸ்கெட்யூல் ரெஃப்ரெஷ் மூலமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 1 hour ஒன்ஸ் 1 day ஒன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மெட்டீரியலைஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இதான் வந்து ஆன் டிமாண்ட். ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ நான் கிரியேட் பண்ணணும். என்னென்ன பர்மிஷன்லாம் இருக்குன்னா இந்த பர்மிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஹெச்ஆர் ஸ்கீமாவில் போய் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்மிஷன் கொடுக்கணும், இந்த பர்மிஷன் கொடுக்கணும். அதாவது நமக்கு இங்க மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுக்கான ப்ரிவிலேஜஸ் கிடையாது. அதனால நான் அதுக்கான லாக் அதனோட கொரி மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டிபி லிங்க் கிரியேட் பண்றோம். டிபி லிங்க் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலா மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து 2 டிஃபரெண்ட் சர்வர்ஸ்ல நம்ம கிரியேட் பண்றதுனால இப்போ இந்த டேபிள்ல இந்த டேட்டா பேஸ்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா பேஸ்க்கு பேரு டேட்டா பேஸ் 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த டேட்டா பேஸ்க்கு பேரு டேட்டா பேஸ் 1ன்னு வைக்கிறோம். இந்த டேட்டா பேஸ்ல தான் நான் வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ண போறேன் பை ஆக்சஸிங் திஸ் டேபிள். அப்படின்னு என்ன பண்ணுவோம், இந்த டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேட்டா பேஸ்க்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணோம். இந்த லிங்க் பேரு டிபி லிங்க்னு பேர் @db லிங்க்னு நம்ம சொல்லுவோம். டேட்டாபேஸ் லிங்க். ஸோ இந்த லிங்க் கிரியேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். இந்த லிங்க் கிரியேட் பண்ணாதான் இந்த லிங்க் மூலமா தான் இங்கிருந்து இந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுக்க முடியும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹெச்ஆர் ஸ்கீமான்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெச்ஆர் ஸ்கீமால நம்மளுக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு. இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளை இங்க வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த டிபி லிங்க் மூலமா தான் கொண்டு வர முடியும். அது இந்த மாதிரி தான் நம்ம போட்டு எடுத்து வர முடியும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ பாருங்க இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ எப்படி கிரியேட் பண்ணியிருக்குன்னா கிரியேட் மெட்டீரியலைஸ்ட் வியூ, வியூவோட நேம் போட்டாச்சு. ரெஃப்ரெஷ் ஃபாஸ்ட். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றோம். இதுதான் ஸ்கெடியூல் ரெஃப்ரெஷ். ஸ்டார்ட் வித் சிஸ்டம் டேட். சிஸ்டம் டேட் இப்போ என்ன டைம் இருக்குதோ அதை எடுத்துக்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சிஸ்டம் டேட் +1 அப்படின்னா இன்னைக்கு இப்போ சப்போஸ் 8 மணிக்கு நான் இந்த இதை வந்து ரன் பண்றேன், இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்றேன்னா நெக்ஸ்ட் டே டுமாரோ 8 o'clock it will go for the refresh. ஸோ இது மாதிரி இது வந்து ஆன் டிமாண்ட் ரெஃப்ரெஷ். அதுல ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எழுதிட்டு இங்க வந்து டிபி லிங்க் போட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து எழுதுவோம். இங்க பாருங்க மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த லாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் இந்த இது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ மெட்டீரியலைஸ்ட் வியூக்கும் இந்த நார்மல் வியூக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து ஸோ இங்க பாருங்க நார்மல் வியூஸ்ல வந்து எந்த வியூ டெஃபினேஷனை தவிர டேட்டா வந்து ஸ்டோர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 GB ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குன்னா அதுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்றோம். அதுவும் அந்த வியூ டெஃபினேஷனை தவிர வேற எதுவும் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவா எடுக்காது. பட் மெட்டீரியலைஸ்ட் வியூனா இப்போ 1 GB ஒரு டேபிள் இருக்குன்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ எல்லாமே இந்த டேபிள் எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்றோம்னா இங்கேயும் ஒரு 1 GB தேவைப்படும். ஆனா இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா இங்க இந்த டேபிள் ஆக்சஸ் பண்றதை விட நம்ம இந்த வியூல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், ரிமோட் சர்வர்ல இருந்து. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்றோம். மெட்டீரியலைஸ்ட் வியூ வில் ஸ்டோர் டேட்டா இன் டேபிள் செக்மெண்ட். ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணோம். வியூ வில் நாட் ஸ்டோர் எனி டேட்டா, இட் ஜஸ்ட் ஸ்டோர்ட் கொரி. ஸோ அந்த வியூ டெஃபினிஷன் மட்டும் எடுக்கும், பேஸ் டேபிள் இருந்து எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து டிஃபரன்ஸாக கொடுத்துருக்கிறேன்.
இங்க வந்து we will create a material normal view for security purpose. இங்க பாத்தீங்கன்னா performance wise நம்ம வந்து அந்த நெட்வொர்க் லேட்டன்சியை குறைக்கிறதுக்காக நம்ம போறோம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இதுலயே கொஸ்டின், whenever base table is dropped, நார்மலா ஒரு பேஸ் டேபிள் இருக்கு, இது மேல ஒரு வியூ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பேஸ் டேபிள நான் வந்து டிராப் பண்றேன். அப்ப வந்து வியூ வந்து என்ன ஆயிரும், வியூ டெஃபினிஷன் இருக்கும். ஆனா அந்த வியூ டெஃபினிஷனை போய் ரன் பண்ணும்போது பேஸ் டேபிள் இல்லைன்னு வந்துடும். அதே இங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலைஸ் வியூல இது வந்து டேபிள், இது வந்து வியூ, இது வந்து பிசிக்கல் காப்பி. நீங்க இந்த டேபிளை டிராப் பண்ணிட்டா கூட இந்த வியூல இருந்து நம்ம டேட்டா எடுக்க முடியும். எது வரைக்கும் எடுக்கலாம்னா, ஆனா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இது வந்து அந்த ரெஃப்ரெஷ் வந்து ஃபெயில் ஆயிடும். ஓகே, ரெஃப்ரெஷ் whenever base table is dropped, materialized view will be accessible. அது மாதிரி நம்ம வந்து டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியாது, இங்க டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். இதுதான் வந்து நார்மல் வியூக்கும் மெட்டீரியலைஸ்ட் வியூக்கும் உள்ள டிஃபரன்சஸ். சரி, ஓகே. நான் இது வந்து இங்க வந்து கொடுத்துருக்கிறேன் ஒரு டாக்குமெண்டா, இதை வந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இன்லைன் வியூ அப்படின்னு சொல்றோம். இந்த இன்லைன் வியூ அப்படிங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது, ஆரக்கிள் தான் கிரியேட் பண்ணும். ஸோ இன்லைன் வியூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இந்த ஒரு டாப் 5 ஏர்னர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த கொரி எடுத்துக்கோங்க, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. இது வந்து டாப் 5 ஏர்னர்ஸ். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரி இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்றேன். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கும்னா ஒரு டேட்டாவை கொடுக்கும். இந்த கொரியில இந்த டேட்டா வந்து டெம்பரவரியா ஏ அப்படிங்கிற அந்த டேட்டா அந்த டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். டெம்பரவரியா ஏ அப்படிங்கிற ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல அந்த ஏங்கிறத போய் ஸ்டோர் ஆகும். இதுல இருந்து தான் நம்மளுக்கு டேட்டாவை எடுத்து நம்மளுக்கு வந்து இந்த டேபிளோட டி அப்படிங்கிற டேபிளோட ஜாயின் பண்ணி எனக்கு கொடுக்கும். அப்போ இந்த சப்கொரிக்கு பேரு தான் நம்ம வந்து இன்லைன் வியூ அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம சப்போஸ் இப்போ ஏன்னு கொடுத்துருக்கிறோம், ஏ டாட்லாம் கொடுத்துருக்கிறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ அப்படின்னு எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏன்னுலாம் போட முடியாது, ஏன்னா இது வந்து இன்லைன் வியூ. இந்த கொரியை ரன் பண்ற வரைக்கும் தான் இது இருக்கும், அதுக்கப்புறம் இது போயிடும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்லைன் வியூ அப்படின்னு சொல்றோம். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதுவும் பாருங்க. இன்லைன் வியூ இஸ் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃப்ரம் கிளாஸ். ஸோ ஃப்ரம் கிளாஸ் ஆஃப் அனதர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ செலக்ட் காலம் லிஸ்ட் ஃப்ரம் இந்த ஒரு சப்கொரி, இதுதான் இன்லைன் வியூ. இந்த டி அப்படிங்கிறது தான் ஒரு இன்லைன் வியூ அப்படின்னு சொல்றோம். இதனோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம நார்மலா ஆரக்கிள் வந்து டேக் கேர் பண்ணிக்கும், நம்ம எதுவுமே பார்க்கறது இல்லை. இன்லைன் வியூஸ் ஆர் காமன்லி யூஸ் டு சிம்பிளிஃபை த காம்ப்ளெக்ஸ் கொரிஸ் பை ரிமூவிங் த ஜாயின் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து நார்மலா ஜாயின்ஸ்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு போல சப்கொரி எழுதலாம். இதுக்கு பேர் தான் இன்லைன் வியூஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்டர்வியூல கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து வியூஸ்னா என்னன்னு பார்த்தோம், மெட்டீரியலைஸ்ட் வியூனா என்னன்னு பார்த்தோம், இன்லைன் வியூனா என்னன்னு பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இப்போ நம்ம வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போலாம். இப்போ நம்ம பார்த்தோம், கேன் யூ அப்டேட் த டேட்டா இன் த ஆரக்கிள் வியூ, பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பா அப்டேட் பண்ண முடியும், நம்ம அப்டேட் பண்ணியும் காட்டும். A view in Oracle is created by joining one or more tables. When you are updating a record in view, it will update the record in the underlying tables. ஓகே, இப்போ நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது. ஆனா ப்ராப்பர் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கணும். ரீட் ஒன்லி வியூவா இருந்தால் நம்ம பண்ண முடியாது. ஓகே, அதுதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, டஸ் த ஆரக்கிள் வியூ எக்ஸிஸ்ட் இஃப் த டேபிள் இஸ் டிராப்ட் ஃப்ரம் த டேட்டாபேஸ்? வியூ வந்து இருக்குமா, ஒரு பேஸ் டேபிளை வந்து நம்ம டெலீட் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வியூ டெஃபினிஷன். இப்போ இந்த இடத்துல டேபிளை டிராப் பண்ணிட்டோம், ஆனா வியூ இருக்குமா அப்படின்னா வியூ இருக்கும். ஆனா நம்ம இந்த வியூல போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு போடும்போது இது போய் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ அந்த வியூ வந்து அந்த வியூ வந்து இன்ஆக்சசிபிளா மாறிடும். உங்களுக்கு வந்து டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஓகே, டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். இதுதான். However, if you try to query the Oracle view after the table has been dropped, you will receive a message indicating that the Oracle view has error. The table has been deleted அப்படிங்கிற மாதிரி எரர் அடிக்கும். பட் வியூ டெஃபினிஷன் வந்து அங்க இருக்கும். நம்ம மறுபடியும் இப்ப அதே மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டேபிளை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வியூல இருந்து நம்ம எடுக்க முடியும். இதை வந்து மறுபடியும் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது, ஏற்கனவே இந்த வியூ இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து if you recreate a table, the Oracle view will again be fine. ஸோ இதுதான் வந்து இது ஆன்சர். இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா கீ ப்ரிசர்வ் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன கீ ப்ரிசர்வ் டேபிள்னா, இப்போ ஒரு வியூ கிரியேட் பண்ணும்போது ஒரு 2 டேபிளை ஜாயின் பண்ணி வியூ கிரியேட் பண்றோம். அதாவது 2-3 டேபிளை ஜாயின் பண்ணி ஒரு வியூ கிரியேட் பண்றோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது
நமக்கு வந்து ஒரு டேபிள்ல 1-to-1 ரிலேஷன்ஷிப்ல டேட்டா இருக்குது அப்படின்னா பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்போட 1-to-1 ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா இப்ப இங்க ஒரு பிரைமரி கீ இருக்கு, இங்க வந்து அது வந்து ஃபாரின் கீயா இருக்கு. அப்போ அந்த பிரைமரி கீ இருக்கிற டேபிள் வந்து என்ன சொல்றோம்னா கீ பிரிசர்வ் டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதான் வந்து கீ பிரிசர்வ் டேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆர்டர்ஸ்னு ஒரு வியூ கிரியேட் பண்றேன். இப்போ இந்த கஸ்டமர் ஆர்டர்ஸை வந்து கஸ்டமர்ல இருந்து டேட்டா எடுக்கிறேன், ஆர்டர்ஸ்ல இருந்து எடுக்கிறேன். சில டேட்டா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர், சிட்டி இதெல்லாம் வந்து கஸ்டமர்ல இருந்து எடுத்து ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, டோட்டல் அமௌண்ட் இதை வந்து நம்ம ஆர்டர்ல இருந்து எடுக்கிறோம். ஆனா இந்த கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது பிரைமரி கீ இன் கஸ்டமர் டேபிள். ஸோ அந்த காலம் வச்சு நம்ம ஒரு ஜாயின் கண்டிஷன் போடுறோம் அப்படின்னா கஸ்டமர் டேபிள் இஸ் கால்ட் அஸ் கீ பிரிசர்வ் டேபிள் அப்படின்னு சொல்றோம். கஸ்டமர் டேபிள் இஸ் செட் டு பி எ கீ பிரிசர்வ் டேபிள். இதை வந்து அந்த ஒரு கஸ்டமர் ஐடி வச்சு அந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பேர் தான் கீ பிரிசர்வ் டேபிள். அதுல வந்து கண்டிப்பா ஒரே ஒரு கீ வேல்யூ தான் இருக்கணும். இட்ஸ் அ பிரைமரி கீ வேல்யூ. ஓகே, ஸோ இது 1-to-1 நீங்க வந்து 1-to-1 இருக்கலாம், இல்ல 1-to-many. ஸோ இங்க ஒரே ஒரு பிரைமரி கீ, இங்க ஃபாரின் கீ இருக்கிறதுல மெனி இருக்கலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்னா கீ பிரிசர்வ் டேபிள் சொல்றோம். இது வந்து நம்ம வந்து இந்த வியூ கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் இந்த கஸ்டமர் டேபிளுக்கு பேர் கீ பிரிசர்வ் டேபிள். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, இதுவும் இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் வி இன்சர்ட் த டேட்டா இன்டு வியூ? எஸ், நம்ம இது வந்து இன்சர்ட் பண்ணி காமிச்சோம். பட் என்னன்னா அது வந்து ஒரு ரீட் ஒன்லி வியூவா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அண்டர்லைங் டேட்டா பேஸ்ல அதர் காலம்ஸ் வந்து நாட் நல் காலமா இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ரூலு. எல்லா காலமே நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா எல்லா காலமுக்குமே நம்ம வேல்யூ கொடுக்கும்போது கண்டிப்பா நம்மளால கிரியேட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்க, இஃப் வியூ ஹாஸ் பீன் கிரியேட்டட் ஃப்ரம் 2 டேபிள்ஸ் பை கன்சிடரிங் ஆல் த காலம்ஸ் இஸ் இட் பாசிபிள் டு அப்டேட் த வியூ? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த 2 டேபிள்ல இருந்தும் நான் வந்து ஒரு வியூ கிரியேட் பண்றேன். இந்த 2 டேபிள் இருந்தும் எல்லா காலமும் எடுத்து ஒரு வியூ கிரியேட் பண்றேன். எல்லா காலமும் எடுத்து ஒரு வியூ கிரியேட் பண்றேன். இப்போ நான் இங்க போய் ஒரு அப்டேட் பண்றேன் அப்படின்னா இது வந்து எந்த டேபிள்ல போய் அப்டேட் நடக்கும் அப்படின்னு இதுக்கு தெரியாது. அதனால இது வந்து பண்ண முடியாது. ஓகே, டைரக்டா நம்ம பண்ண முடியாது. பட் இப்போ வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர் மூலமா நம்ம வந்து பண்ண முடியும். அது எப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்தடுத்து வர செஷன்ல பார்க்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர் அப்படிங்கிறது. பட் இதுக்கு ஆன்சர் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஜாயின் டேபிள் பண்ணி நம்ம வியூ கிரியேட் பண்ணும்போது வியூ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பேஸ் டேபிள்ல எந்த டேபிள் ரெக்கார்ட்ல போய் அப்டேட் பண்ணணும்னு தெரியாது. அதனால அது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர் கிரியேட் பண்ணீங்கன்னா இட் கேன் அப்டேட் த டேட்டா இன் த பேஸ் டேபிள். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர்னு சொல்றோம். இது எப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்தடுத்த வர செஷன்ல பார்க்கலாம். பட் இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ லாக்னா என்ன அப்படின்னு கேட்குறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பெல்லாம் அந்த பேஸ் டேபிள்ல சேஞ்சஸ் வருதோ, இன்சர்ட் அப்டேட்லாம் வருதோ அது எல்லாத்தையும் ஒரு ஒரு லாக்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த மெட்டீரியலைஸ் வியூ லாக். இதுதான் வந்து ஒரு பேஸ் டேபிள் அப்படின்னா இந்த பேஸ் டேபிள்ல இன்சர்ட் அப்டேட் டெலீட்லாம் நடக்குது. ஒரு 1 hour ஒன்ஸ் இல்லை 1 day ஒன்ஸ் நம்ம வந்து இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்றோம் இங்க மெட்டீரியலைஸ் வியூக்குனா இந்த மெட்டீரியலைஸ் வியூக்கு ரெஃப்ரெஷ்க்கு சொல்லும். ஓகே, இந்த டேட்டாவெல்லாம் இங்க ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு அப்படின்னு. இதுதான் அந்த லாக். ஸோ an Oracle object that holds a primary key and row ID. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். பிரைமரி கீ இருக்கான்னு பார்க்கும், இல்லைன்னா ரோ ஐடி வச்சுக்கும். தட் ஹேவ் பீன் அப்டேட்டட் இன் த மாஸ்டர் டேபிள். இந்த டேபிள்ல பார்க்கும். இந்த பேஸ் டேபிள்ல மாஸ்டர் டேபிள் அப்படிங்கிறது இந்த பேஸ் டேபிள்ல பார்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். ஸ்னாப்ஷாட் லாக் கேன் ஆல்சோ கண்டெயின் ஃபில்டர் காலம்ஸ் டு சப்போர்ட் ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷிங். ஸோ ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷிங்காக நம்ம இந்த ஸ்னாப்ஷாட் லாக் கிரியேட் பண்றோம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் அ பேஸ் டேபிள் இஸ் டெலீட்டட் ஃப்ரம் டேட்டா பேஸ் வாட் வில் ஹேப்பன் டு மெட்டீரியலைஸ்ட் வியூ? ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூவில் என்ன நடக்கும்? பேஸ் டேபிள் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க. ஸோ இது இங்கிருந்து இங்கே மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறோம். இது மெட்டீரியலைஸ்ட் வியூ, இது பேஸ் டேபிள். இப்போ இந்த டேபிள் இந்த டேபிளை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ இருக்குமானா இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த ரெஃப்ரெஷ் ஃபெயில் ஆகும். ஸோ வென் வி ரெஃப்ரெஷ் இட் ஃபெயில்ஸ். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு கிரியேட் மெட்டீரியலைஸ்ட் வியூ ஆன் அனதர் டேட்டா பேஸ் அண்ட் ரெஃப்ரெஷ் இட் பீரியாடிக்கலி. இஸ் இட் பாசிபிள்? எஸ், we can do it. நான் வந்து இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க ஒரு டேபிள் இருக்கு. இது ரெண்டுமே 2 டிஃபரெண்ட் டேட்டாபேஸ். இங்கிருந்து இங்க நார்மலா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு டிபில இருந்து இன்னொரு டிபி,
டேட்டாபேஸ் லிங்க் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா மெட்டீரியலைஸ் வியூ அப்படின்னு சொல்றோம். When I rename a column in table which is used by a materialized view, will the materialized view updated or not? ஓகே, இப்போ நான் வந்து இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க வந்து மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு மொபைல் நம்பர்னு ஒரு காலம் இருக்கு, முன்னாடி மொபைல் நம்பர்னு ஒரு காலம் இருக்கு. இதுவும் நம்ம வந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணும்போது மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்கிறோம், அதனால வியூ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த காலமா மொபைல் நம்பருக்கு பதிலாக ஃபோன் நம்பர்னு மாத்துறேன். ஃபோன் நம்பர்னு நான் மாத்திட்டேன் பேஸ் டேபிள்ல. இப்போ இங்க வியூ மாறிடுமா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மாறாது. இது வந்து வியூல இப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடும். இங்க வந்து அந்த காலம் இல்ல, மொபைல் நம்பருங்கிற காலம் இல்ல அப்படின்னு சொல்லி ஃபெயில் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, 10th இது வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கொரி ரீரைட். இது வந்து கண்டிப்பா நிறைய இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின்ஸ். வாட் இஸ் கொரி ரைட் அப்படின்னா இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூல வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்காக கொரி ரீரைட்னு எழுதியிருப்போம். இப்போ கொரி ரீரைட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சினாரியோ பாருங்க. இப்போ ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ நான் கிரியேட் பண்றேன். மெட்டீரியலைஸ்ட் வியூ இப்போ என்ன பண்றேன்னா இங்க வந்து ஒரு டேபிள், நிறைய டேபிள், அதாவது இந்த டேபிள் எல்லாமே ஸ்டோரு, டைமு, ப்ராடக்ட். இங்க பாருங்க ஃபேக்ட், ஸ்டோரு, டைமு, ப்ராடக்ட் 4 டேபிளை ஜாயின் பண்ணி வியூ கிரியேட் பண்றேன். இந்த 4 டேபிள் ஜாயின் பண்ணி அதுல வந்து சம்மரைசேஷன்லாம் கொடுத்துருக்கிறேன், சம்மு, கவுண்ட் இது மாதிரிலாம் கொடுத்து ஒரு வியூ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வியூ கிரியேட் பண்ணிட்டேன், நம்ம போயிட்டு ஒரு வியூ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்ணி இருக்கிறனால நம்ம போயிட்டு நார்மலா இந்த மாதிரி ஒரு கொரி எழுதி கொரியை வந்து ரன் பண்ண பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கொரி நம்மளுக்கு மெட்டீரியலைஸ் வியூ இருக்கிறதே தெரியல, இதுக்கு ரிலேட்டடா ஒரு கொரி எழுதி நம்ம ரன் பண்ண ட்ரை பண்றோம். கவுண்ட், சம்மு அப்படின்ட்டு ஒரு ஒரு செலக்ட் கொரி போட்டு ரன் பண்றீங்கன்னா இந்த கொரி டைரக்டா ரன் ஆகாது. இந்த கொரி டைரக்டா ரன் ஆகாது. ஆரக்கிள் என்ன பண்ணிக்குன்னா இது ஏற்கனவே மெட்டீரியலைஸ் வியூ நம்ம இதுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு தெரியும். அது என்ன பண்ணுன்னா இந்த கொரியை ரன் பண்றதுக்கு பதிலா டைரக்டா இந்த மாதிரி கொரியை ரன் பண்ணிடும். டைரக்டா இந்த மாதிரி கொரியை ரன் பண்ணி இந்த டேபிள் நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த டேபிளுக்கு பதிலா இந்த டேபிளை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அதே காலம் எடுத்து கொடுத்துருவோம். நம்ம இங்க என்னென்ன காலம் போட்டிருக்கிறோமோ, சம் சேல்ஸ், கவுண்ட் சேல்ஸ் அந்த கொரியில போட்டிருக்கிறோமோ அதே காலமை இங்க எடுத்து இந்த டேபிள்ல இருந்து எடுத்து கொடுத்துரும். இந்த வியூ மெட்டீரியலைஸ் வியூல இருந்து எடுத்து கொடுத்துரும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கொரி ரீரைட் ஆப்ஷன் இன் மெட்டீரியலைஸ் வியூ அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கண்டிப்பா வந்து இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின்ஸ். நான் இங்க சொல்லியிருக்கிறேன், நீங்க இங்க பாத்தீங்கன்னா இது வந்து படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இப்போ நீங்க இது எல்லாமே பாருங்க. வியூ, மெட்டீரியலைஸ் வியூ, இன்லைன் வியூ, இது எல்லாமே கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோம். இதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மறுபடியும் இந்த செஷனை ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போதான் நீங்க வந்து சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா அப்டேட்டும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம்.